பெரும்பாலும் சொன்னேன்னா, இத ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா, ம், யாரும் ம். ஜோசியத்த நம்பி ஏமாற மாட்டாங்க. முதல்ல ஓகே, ஓகே. ஜோசியம் எதுக்கு உருவாக்குனாங்க? ஜாதகம்னா என்ன? இது எல்லாமே தெரிஞ்சதுனாலே, எல்லா மக்களும் பரிகாரத்த நம்பி பயந்து ஏமாறாது. ம், ம். இப்போ உங்களுக்கு நீங்க உருவாகுறதுக்கு முன்னாடியே, நான் அதான் சொன்னேன்ல, இந்த உடம்பு வந்து ராகு. இந்த உடம்பு ஹலோ? சார் அது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆ, உடல் வந்து ராகு. இந்த ஓகே, உடம்பு ஓகே. இருக்கிற வரைக்கும் பணம் தேவை, பதவி தேவை, எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு என்னய்யா அவன் நல்லா இருக்காம்பாங்க. எதை வச்சு? இந்த பணத்தையும் பணத்தை அவங்க வச்சு. இருக்கிறத வச்சு. ஆமா, ஆமா. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்துக்கு தான் சித்தர்கள் உருவாக்குனது இந்த ஜாதகம். ம். ஜாதகம். ஆமா, ஆமா சார். ஜாதகம் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் பாடல் மாதிரி ம், ம். எந்த சித்தரும் பணம் காசு சேர்க்கல. ம், ம். மூலிகைகளையும் வைத்தியங்களையும் வைத்திய குறிப்புகளையும் தான் எழுதினாங்க. எழுதுனாங்க. எந்த சித்தர்களும் பரிகாரத்தை கொண்டு போய் சொல்லல. ம், ம். பரிகாரங்கிறது இப்போ வந்திருக்கு. அப்போ ஆமா, இன்னைக்கு உங்களுடைய தேவை என்ன? இந்த உடல் தேவை வந்து சாவர வரைக்கும் இருக்கும் சார். இந்த ஆமா சார். உடல் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம், ம். உயிர் வந்து ஏது தானா உயிர் அழியாது, பிரியும். உயிர் பிரியம். ம், இந்த உலகத்துல சிவபெருமானும் பார்வதியும் ஒண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம், ம். சிவனும் பார்வதி அம்மாவும். ஆமா, ஈருடல் ஒரு உயிர். ஆமா சார். உயிரினுடைய வடிவம் வந்து ஒளி வடிவம். ஒளி வடிவம். இப்போ உங்களுக்கு சிவனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு உயிரை உருவாக்குறாங்க. ம், ம். தந்தையினுடைய உயிரணுக்கள், தாயினுடைய உடல் அணுக்கள். ஒண்ணு. அப்போ சிவனும் பார்வதியும் சேர்ந்து அந்த உயிரினுடைய வடிவம் தான் சுடுகாட்டுல காளி நிர்வாணமா இருக்கும், காளி தேவி. ம், ம். ஏன்னா உயிருக்கு துணி தேவையில்லை. ஆமா சார். அதனாலதான் காளியை வந்து மண்டபத்தை ஃபுல்லா போட்டுப்பாங்க. ஏன்னா இந்த உடல் அழிஞ்சோன்னா உயிர் நிர்வாண நிலையில இருக்குமா, ம், ம். எந்த தேவையில்லை. அதனாலதான் ஹரிச்சந்திரன் வச்சிருக்கோம். உண்மை அப்படின்னா சுடுகாடு. சுடுகாடு. ஆத்ம சாந்தி ஆமா எதுக்கு சார். அங்க கொடுக்குறாங்க? இந்த உடல் ம். வந்து தேவையானது அழிஞ்சு நிம்மதியா இருக்கிற இடம், ம். மயான அமைதி. மயான அமைதி. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் எதுக்கு சொல்லுவோம்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஏதோ கிடைக்கல, பிரச்சனை, அது இந்த உடம்புக்கு தான். ம், ம். சத்து போகும், செத்து போக மாட்டான். இப்ப ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுன்னா உடல். இந்த ஆமா. பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் அழியக்கூடியதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் வரைக்கும் அழியும். அதனுடைய இருக்க உயிர் அழியாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிருக்கும் ஒரே வடிவம் தான். ஆமா சார். அந்த உருவத்துக்கு தான் பல வடிவம். ஓகே, ஓகே சார். இப்ப நம்ம வந்து இப்ப நமக்கு எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றதுக்கு காரணம் உடல். இப்ப ராகு ஆசைங்கிறான், ராகு மாயைங்கிறான், ராகு நிழல்ங்கிறான். உடல் அழியும் பொருள் நிழல். நம்ம ஜாதகம் சொல்லிடுவாங்க, ராகுனா தலை, இல்லைன்னா கேதுனா தலை, ராகுனா உடல். ராகு என்பதே மனிதன் தான், பேய்ங்கிறதே மனுஷன் தான் சார். மனுஷன் தான். சாவர வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். தன் தேவைகள் அத்தனையும் இந்த உடம்புக்கு தான். ஆனா அந்த உடல் வளர்த்தாதான் உயிர் தங்குமா. இப்போ உங்களுக்கு ஜாதக லக்கணம் போடுறதுக்கு முன்னாடி சூரியன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்கள தான் சொல்லுவாங்க. தந்தை சூரியன், சந்திரன் தாய், புதன் மாமா, செவ்வாய் தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி, இங்க எல்லாமே உறவுகள் தான். செவ்வாய் ரத்தம். அப்போ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல லக்னம் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த ஜாதக கட்டத்துல மொத்தம் 12 கட்டம் இருக்கும். ஜாதக கட்டத்துல 12 கட்டம். இப்போ உங்க அப்பா அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா 2. உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2. மூணாவது தலைமுறை. அப்பா அப்பாவுக்கு அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2, அப்பா அம்மா 2, 6. உங்க அப்பா 1. இதான் 7ஆம் இடம். அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க. 7ஆம் இடம் யாரு? துலாம். அந்த துலாத்துக்கு 7ஆம் இடம் யாரு? மேஷம். அப்போ உங்க அம்மாவினுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, இந்த 14 உறவுகளினுடைய 12 உயிரின் கட்டம் சார் ஜாதகம். இதுல மாமனுக்கு 2 வீடு, தாய் வழி தகப்பன் வழி. செவ்வாய்க்கு 2 வீடு, ஆனா உங்களை உருவாக்குன அப்பா அம்மா ஒண்ணுங்கிறான். அதனாலதான் சூரியன் சந்திரனுக்கு ஒரே வீடு. அப்போ உங்க தாய் வழி தந்தை வழி டிஎன்ஏல என்ன நோய் இருக்கு,
அவங்க எந்த உணவுகளை எடுத்து என்னென்ன மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த 14 உறவுகளையும் கட்டமைக்கிறது எத்தனைன்னா 27 நட்சத்திரம் 12 ராசி, அது உள்ள எத்தனை பாதம் இருந்தாலும் சரி, இந்த 48க்குள்ளதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும். கரெக்ட் தானே? ஆமா சார், கரெக்ட் தான். அப்போ உங்க தந்தை வழியில ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும், தாய் வழியில ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும். நம்ம அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வரும், அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வரும். ஆனா அப்ப 8 அடி குட்டி 16 அடி. இப்போ நம்ம உடம்பு பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பிறந்த ஊர் மண்ணை எடுத்து பூசு, அது மருந்தும்பான், தாய் மண்ணு. கரெக்ட் தான். அப்போ நம்ம உடம்புல யார் யார் டிஎன்ஏ இருக்கு? நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி டிஎன்ஏ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா. அப்போ ஒரு மரத்துல நோய், மருந்து உரமும் வேருக்கு. அப்போ அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல வச்சான் அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு தான் அப்ப 8 அடி. இப்போ உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, உங்களுக்கு தாத்தா பாட்டினா உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, உங்க அம்மாவுக்கு 4, 8. நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்களை உருவாக்கும் போது அங்க ஒரு 8 வந்துருது. 16 பெற்று பெருவாள் வாழ்க. அப்ப 8 அடி குட்டி 16 அடி. இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்கள் சார் ஆக்டிவேட் பண்ணணும். 48 நாளைக்கு ஒருக்க நம்ம அணுக்கள் உடஞ்சு உற்பத்தி ஆகுற மாதிரி 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் சாமிக்கு பவர் போயிடுமா? சாமினா உயிருங்கிறான், சிவன்னா ஒளிங்கிறான். ஒளி. உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்போ நம்ம அணுக்களை ஆக்டிவேட் பண்ணிட்டா இப்ப எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு போக சொல்றீங்க. எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு கெட்டுரும் ஜாதகத்துல. இப்போ நாம இப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் எங்க அப்பாவுக்கு வராது. ஆமா சார். உங்க அப்பாவுடைய கேரக்டர் எங்க அப்பாவுக்கு வராது. அப்போ உங்க புதன் வேற, என் புதன் வேற. என் ஜாதகத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப கிரகம்ங்கிறதே அங்க உறவும் உறுப்பும் தான். அப்ப எந்த கிரகம் கெட்டு இருக்கோ அந்த கெட்ட கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கிறவன் தான் உங்களை சுத்தியே இருப்பான். என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கோ அதை சுத்தி தான் குடும்பமும் அமையுமா, ஃப்ரெண்ட்ஸும் அமையுமா, சமூகம் அமையுமா, புத்தியும் அவ்வளவுதான் இருக்குமா. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்ப என்ன தொழில் சார்? கார்பரேட்னா கார்பரேட், குடிகாரனா குடிகாரன், அவன் அதோட சேர்ந்து காரணம் அந்த கிரகத்தினுடைய ஆக்டிடியூட் மைனஸ் பிளஸ். இதுதான் சேர்வாரோட சேரணும். நிறைய சொல்லி வச்சிருக்காங்க சார் இந்த மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக. ஆனா கண்ணை மூடிக்கிட்டு பரிகாரங்கிற பேர்ல ஏமாந்துட்டே இருப்பானுங்க. கடமையை செய்யணுங்க. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்னா பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வைங்க, அந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால ஜாயிண்ட் ஆகும். அதுக்குதான் கோயிலுக்கு போனா செருப்பு போடக்கூடாதுமா. ஏன் கோயில் எச்சு துப்ப கூடாதுன்னா அதனால கிருமி பரவக்கூடாதுன்னு. எவ்வளவு எச்சரிக்கைன்னு பாருங்களேன். ஒரு நோயும் பரவக்கூடாது, கோயிலையும் சுத்தமா வைக்கணும். அதனால நோய் வந்துடக்கூடாது. ஒருத்தனுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தனுக்கு பரவிடக்கூடாது. அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ற இடத்து மண்ணை மிதிக்கிறதுக்கு பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் மறந்துரும், தெரியாம போயிடும். அதுக்கு வச்சா பாருங்க சாதின்னு. எப்படி சாதி அழிஞ்சா சாமி அழிஞ்சிரும் சார். ஏன்னா நான் ஒரு சாதி, பக்கத்து ஊர்ல அதே சாதி தான் இருக்கும், அந்த ஊர் கோயில உரிமை கொண்டான்னு அடிச்சு விடுவான். ஒரே இனம், குலம் வேற. புரியுதா உங்களுக்கு? குலமே தெய்வமா. இந்த உலகத்துல எந்த சாமி என்ன அவதாரம் எடுத்தாலும் சரி, எந்த சாமி என்ன அவதாரம் எடுத்தாலும் மனுஷனா இருக்கும்போது அவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்னல் பட்டு அதுக்கப்புறம் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் தெய்வமா மாறிடும். இதுல எந்த வரலாறு எடுத்தாலும் சரி. அப்போ உடல் அழிந்தவன் இறைவனடி சேர்ந்தாருங்கிறான். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய். பிறப்பும் நானே, இறப்பும் நானே, பாவம் நானே, புண்ணியம் நானே, எல்லாம் என்னுள் அடக்கம். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கடல் கீதையில சொன்னாங்க. கடல் அதையும் ஒரு மனுஷன் சொன்னதுதான். ஏன்னா இறைவன் இறை என்னும் உணவு இல்லைன்னா அவன் என்னும் சிவன் தங்காது. அந்த இறை அப்படிங்கிற 10ஆம் இடம் தான் சார் கர்மஸ்தானம். இத உங்க அப்பா அம்மா ஒழுங்கா சாப்பிடலன்னா, ஒரு வாழை மரம் இருக்கு, சரியா காய் காய்க்கல,
ம். அதை சுத்தி இருக்கிற கன்றுகளை மறுபடியும் எடுத்து நல்லா உரம் வைக்கிறோம். நல்லா வர வைக்கிறோம். இப்ப அது நல்லா காய்க்கும். ம். அப்ப பெத்தவங்க செஞ்ச பாவம் புண்ணியம்ங்கிறது அவங்க செய்யாம விட்டது, கல்வி அறிவு இல்லாதனால. ம். 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 இன்னைக்கு படிச்சது பூரா ஏட்டுக்கல்வி. நீங்க ஏத்துக்கல்வி. தேடுறது பூரா பணம். ம். ம். ஜாதகம் பணத்துக்கானது அல்ல, ம். மனித ம். குலத்துக்கானது. குலத்துக்கானது. ஓகே ஓகே சார். அப்போ உங்க பிரச்சனைகள் அங்க தீரணும்னா 2ஆம் இடங்கிற பணம் அதுலதான் இருக்கு. ஓகே சார். சந்திரன் தான் சார் மணி, சந்திரன் தான் உடல். உடல். ம். அப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் உருவாக்குன நீங்க. ம். அப்ப ராகு உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த உடல். அப்ப அதை நீங்க பாதுகாக்கணும்ல. ஆமா சார். அப்போ அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டிங்கிற அவங்க 16 பேர் பிறந்த ஊர்ல அந்த கம்யூனிட்டிக்கு நீ என்னென்ன கோவில் வச்சிருக்கோ, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு அங்க இருக்கிற கல்ல கும்பிடாதீங்க சார். இப்ப நம்ம பிறந்து முண்டமா இருக்கோம், நம்ம பிறந்த உடனே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல. ஆமா சார். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க கும்புற சாமிக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. ஆமா. சாமி கனவுல வந்துட்டாரு, ஏன்னா அந்த இறந்தவங்களுக்கு நீ பேர் வச்சிருக்க, இனி அந்த உருவத்துல வந்தாதான் நம்புவ. எந்த அணுக்கள் 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலன்னா பவர் போயிடுமா? 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலன்னா பவர் போயிடும். 12 வருஷம் நம்ம அந்த தாத்தா பாட்டி ஊரை அம்மா மிதிக்கல, அப்பா மிதிக்கல அப்படின்னா அந்த உறவு கெட்டுடும். அத பாக்குறதுக்கு தான் ஜாதகம். கல்யாணமே சொந்தத்துக்குள்ளதான் சார் பண்ணணும். நீங்க வெளியே பண்ணீங்கன்னா அந்த பூர்வீகத்தை தேடணும். ஆமா சார். இன்னைக்கு தானே சார் போக்குவரத்து எல்லாம். ஆமா, பழைய காலத்துல அதெல்லாம் ஜோதிடம் உருவான காலத்துல போக்குவரத்து கிடையாது, போக்குவரத்து கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த உறவுகளுக்குள்ள பொண்ணு எடுத்து இருந்தாங்க. அன்னைக்கு உணவு பற்றாக்குறை, எல்லாரும் நல்லா உழைச்சாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. அடுத்தவனை பார்த்து வாழ ஆசை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி எல்லாமே ஆசையினால வந்தது தானே. ஆசை அழிவுக்கு காரணம். தேவைக்கு மேல் போனால் அளவுக்கு மேல அமிர்தம் நஞ்சு. அப்ப தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கிறேன். நான் கெட்டது வேணான்னு சொல்லல, நல்லது கெடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். நல்லது. ஆமா சார், அது கரெக்ட் தான் சார். அப்ப ஜாதகம்ங்கிறது உங்களை காப்பாத்துறதுக்கு. இப்போ ஒரு கிரகம் கெட்டு போச்சு, அப்ப அந்த உறவு கெட்டிருக்கும். லைஃப் பார்ட்னருங்கிறது 7ஆம் இடம். ஜாதகத்துல அம்மாவோட அம்மா 7ஆம் இடம் சார். எப்படி? அம்மாவுடைய அம்மா 7ஆம் இடம், அம்மா 4ஆம் இடம், 4க்கு 4 7, 4 அப்பா 9ஆம் இடம். அப்பான்னா குரு, தனுசு, பாக்கியம். அப்பாதான் நமக்கு உயிருங்கிற பாக்கியத்தை தராரு. அதுக்கு உருவத்தை கொடுக்கிற குரு தாய் வீட்டுல உச்சம். அப்போ உங்களுக்கு என்ன சொல்றான்னா, வீடு மனை வண்டி வாகனம் அசையும் சொத்து அசையாத சொத்து எது? இந்த உடல். அசையும் சொத்து அசையாத சொத்துனா உடல். இது உச்சம் எந்த வீட்டுல? அம்மா வீட்டுல. அப்போ தாய் வழி தெய்வம் அண்ணன் மிதிக்கலனாலே நமக்கு அங்க அந்த உடல் கெட்டுடும். அப்ப எந்த ஊர் மண்ணை மிதிச்சா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும்? இது தெரிஞ்ச ஜோசியக்காரனுக்கு பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது சார். ஆமா சார், நீங்க டைரக்டாவே சொல்லிட்டீங்கல்ல. இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சதுன்னா பரிகாரம் கிடையாது, ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் உருவாக்கியது உறவுகளின் கடிகாரம். குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். தாய் தந்தையை சுத்தின பிள்ளையாருக்கு எந்த தோஷமும் கிடையாது. தாய் தந்தை அவர்களுடைய தாத்தா பாட்டி பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சு, அதுக்குதான் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா. அந்த மண்ணை மிதிச்சா நம்ம அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ ஒரு மண்ணை மிதிக்கும் போது கெட்டதும் நல்லதும் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அப்போ சுக்கிரன் என்பது உடல், உப்பு கலந்த உடம்பு தானே நம்ம உடம்பு. அப்ப அந்த உடல் எங்க உச்சமாகுதுன்னா கடல். கடல் இல்லைன்னா வான் மேகம் இல்லை, வான் மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா இயற்கை இல்லை, இயற்கையின் பரிணாம வளர்ச்சியான 6ஆம் தலைமுறையான நாம இல்லை. கரெக்ட் தானே? அப்ப இந்த உடலை பாதுகாக்கிறதும் படைக்கிறதும் எதுன்னா கடல். அதனாலதான் எல்லாமே கண்ணனுக்கு, எல்லாம் என்னுள்ள அடக்கம் அவருக்குதான். அதனாலதான் அவர் பரந்தாமன் என்பது கடல். அரியும் சிவனும் ஒண்ணுன்னா, அரி அப்படின்னா அறிவு முக்கண்ணுக்குடையவன் சிவன். இந்த உலகத்தை அறிவுபூர்வமா பார்க்கணும். அதுக்கு பிறந்தவன் தான் முருகன். பூமியில சூரியன் இருந்து விழுந்த துண்டு பூமி. ஏன் முருகன் அழகுன்னா, இந்த பூமி அவ்வளவு அழகு. இந்த பூமியில இல்லாத விஷயமே இல்லை. இதுல யாருனாலும் எத்தனாயிரம் வருஷம் வேணாலும் வாழலாம், நல்லதை எடுத்துக்கிட்டா. இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் குடும்பமும்
கூடியும் வாழுங்கிறான். அதுக்காக உருவாக்குனது ஜோதிடம். உங்கள் பணத்துக்கோ பொருத்தத்துக்கோ இல்லை. அப்ப எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த கிரகம் கெட்டு விட்டது. இதுல எனக்கு தெரிஞ்சு 80% பேத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தன் தந்தையினுடைய தாத்தா பாட்டியோ இல்ல தந்தையினுடைய தாய் தந்தையோ தெரியல சார். அதுக்கு பரிகாரம் எப்படி கேட்பான்? தாய்ப்பால் தாய்கிட்ட கிடைக்கும். ஆமா சார். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைனா 8 திக்கு தெரியலன்னா திசையாவது தெரியணும். ஒரு மரத்துக்கு நோய்னா அட்லீஸ்ட் அந்த வேருக்கு தான் வைக்கணும் மருத்துவ வரமோ. ஆமா, கொஞ்சம் தெரியலன்னா கொஞ்சமாவது வைக்கணும்ல. அட்லீஸ்ட் திசையாவது தெரியணும். உங்க அப்பாவை பெத்த 2 அம்மாவை பெத்த 2 ஊராவது தெரிஞ்சு அந்த திருச்செந்தூர் கடல்ல நம்மளுடைய அணுக்கள் இயங்குற நேரம் 4 to 6. மீதி எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கோ அப்ப இயங்கும். அப்ப ஜாதக கட்டம்ங்கிறதே உறவுகளின் கடிகாரம். அப்ப அந்த நேரத்துல நம்ம குளிக்கணும். எப்போ? 4:30 to 6 கடல்ல குளிக்கணும். சாயந்தரமா சார்? காலையில. ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆழ்கடல்ல மேல இருப்பாரு. அதுல இருக்கிற மூலிகை பூரா ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சோடியம் எல்லாமே உற்பத்தி ஆகிற இடம் கடல். எண்ணற்ற நதிகள் மூலிகையோட கலப்பது. எந்த நீர் வத்தினாலும் கடல் நீர் வத்தாது. எது கெட்டு போனாலும் கடல் நீர் கெடாது. இந்த உலகத்தை படைச்சதே அதுதான். அப்ப படைச்சவங்க நமக்கு தாய் தந்தைன்னா உலகத்தை அந்த தாய் தந்தை பிறந்த ஊர் வந்து உலகத்தை படைச்ச அந்த கடல்ல போய் காலையில 5 மணிக்கு குளிக்கணும். 1 hour. உங்க உடம்புல இருக்கிற மொத்த அணுக்களையும் ஆக்டிவேட் பண்ணிடும் சார். இப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ராவணேஸ்வரன் 10 கலைகளின் நாயகன். லங்கை அரசன். ராவண ஈஸ்வரன் அப்படின்னா சும்மா கிடையாது. அவன் நாட்டுல கவலை சந்தோஷம் என்னன்னு தெரியாதான். அப்படி ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா கவலைன்னு என்னன்னு தெரிஞ்சாதானே சந்தோஷம் என்னன்னு தெரியும். தன்னுடைய மகனை அத்தனை கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகை வெல்லும் வரத்தோட பெற்றது அவன் தான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கதைகள் தான். ஆனா அவனுடைய ஆசை அவனை கொன்றது. எப்படி? ஆசை கொன்றது. மண்ணை விட்டு பிற மண்ணின் பெண்ணை நேசித்தால் செத்தான் சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் சார். இந்த உடலின் ஆசை உன்னை அழிக்கும்.